விஜய் அவர்கிட்ட விவாகரத்து கேட்டு சங்கீதா அவங்க இப்ப மனு தாக்கல் பண்ணிருக்காங்களாம். யாருமே இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கு முன்னாடி இவங்கள பத்தி வந்த செய்திகளை எல்லாருமே கண்டிப்பா இது நிஜமா இருக்காதுன்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப உறுதியாயிருச்சு. தாவிக தலைவர் விஜய் மனைவி சங்கீதா அவங்க விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணிருக்காங்களாம். விஜய் அவருக்கும் சங்கீதா அவங்களுக்கும் ஏதேதோ பிரச்சனை. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே இல்ல. அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க. மகளோட சேர்ந்து சங்கீதா தனியா பிரிஞ்சு வாழ்வதா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில விவாகரத்து மனு அவங்க கொடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கிறது. ரொம்பவே ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. விஜய் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட மனைவி சங்கீதா அவங்க இப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. விஜய் அவரு முழுக்க முழுக்க அரசியல் அப்படின்னு ஒரு பக்கம் அரசியல் வேலைகள்ல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடியே சங்கீதா அவங்க இந்த அரசியல் எல்லாம் வேண்டவே வேண்டான்னு சொல்லி இருந்தாங்களாம். இதுக்கப்புறமா விஜய் அவருக்கும் சங்கீதா அவங்களுக்கும் ஏதேதோ பிரச்சனைகள் வந்ததா கூட சொல்லப்படுது. இதனால விஜய் அவரை சங்கீதா அவங்க பிரிஞ்சு வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க. மகன் இப்ப சினிமாவில ரொம்பவே தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காரு. எனக்கு இனிமேல் விஜய் அவர் வேண்டாம் அப்படின்னு சங்கீதா அவங்க ஏன் இப்படி ஒரு விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணாங்கன்னு தெரியல. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல தான் சங்கீதா அவங்க இந்த மனு தாக்கல் பண்ணிருக்காங்களாம். நான் இப்ப வரைக்குமே அவரை பிரிஞ்சுதான் வாழ்றேன், எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி சங்கீதா அவங்க மனு தாக்கல் பண்ணி இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. விஜய் அவரை ஏற்கனவே தேவையில்லாம த்ரிஷா அவங்களோட சேர்த்து தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி எல்லாம் கூட நிறைய செய்திகளை எழுதினாங்க, பேசினாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம பார்த்திருந்தோம். இந்த நிலையில சங்கீதா அவங்க விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணி இருக்கிறது ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.